ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ போடுறீங்க, அதை எங்களால் சர்ச் பண்ணி எடுக்க முடியல, இந்த மாதிரி டாபிக் வைஸ் வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்காக எதை பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் ஒரு 3 வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த 3 வீடியோவும் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்க்கலாமா? நமக்கு இந்த கொஸ்டினில் √3க்கு சம் வேல்யூ, √2க்கு சம் வேல்யூ கொடுத்துட்டு 1/√3 + √2 என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இருக்க பாருங்கள் அந்த டேர்ம், இதுக்கு அப்படியே நெகட்டிவான டேர்ம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான டேர்மை மேலேயும் கீழேயும் பெருக்க போகிறேன். அதாவது கீழே ப்ளஸ் இருக்குது, அதனால் மேலேயும் கீழேயும் மைனஸ் வச்சு பெருக்க போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு கீழே இருக்க டேர்ம் பாருங்களேன், a + b a - b மாதிரியே இருக்குது. a + b a - b எதோட ஃபார்முலா? a² - b² ஃபார்முலா தான் a + b a - b. ஓகே, இந்த ஃபார்முலாவில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிறத வழக்கம் போல் பெருக்கி எழுதிப்போம். ஒன்றையும் எந்த டேர்மால் பெருக்குன்னா அதான் வரும். ஸோ அப்படியே எழுதிக்கிட்டேன். ஆனால் கீழே இருக்க டேர்ம் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரி எழுதிக்க போகிறேன். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, √3 இருக்கா, நமக்கு a² தானே, அப்போ √3² - √2² எழுதிக்கிட்டேன். ஸோ ஓகேவா? மற்ற டேர்ம்லாம் அப்படியே எழுதிப்போம். √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3ன்னு வருமா, √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 1ன்னு வரும். இப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், மேலே இருக்க அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதாவது √3 - √2 மட்டும்தான் இருக்கும். √3ஓட வேல்யூ தான் நமக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்களே, 1.732ன்னு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி √2ஓட வேல்யூயும் கொடுத்துட்டாங்க, 1.414ன்னு. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.318ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். சரி, ரெண்டாவது சம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட் சம்மில் டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்டில் போயிட்டு எனக்கு இந்த சம் டவுட்டு அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் அதுக்கு இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெண்டாவது சம் பாருங்கள், 2 கலப்பு பின்னம் வேல்யூ கொடுத்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். கலப்பு பின்னம்னா வேறு ஒன்றும் கிடையாது, இது ரெண்டையும் பெருக்கி மேலே இருக்க அந்த டேமால் கூட்டிடணும். 10ஐயும் 7ஐயும் பெருக்கினா 70, அதோடு அந்த 3 கூட்டினா 73 / அந்த 10. அதே மாதிரி இந்த சைடு இருக்குது எப்படி வரும், 10ஐயும் 21ஐயும் பெருக்கினா 210, அதோடு அந்த 7 கூட்டினா 217 / 21ன்னு வரும். ஸோ இப்போது இந்த 2 பின்ன வேல்யூவும் அதில் தூக்கி போடுவோமா. 7 3 10க்கு பதிலாக 73/10 ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதை எழுதிக்கிறேன். இந்த டேர்முக்கு பதிலாக 217 / 21. இப்போது கீழே இருக்க 2 பின்னங்களுமே வேறு இருக்குது, அதனால் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். குறுக்கு பெருக்கல்னால் கீழே இருக்க பாருங்கள், இந்த 21ஐயும் அந்த 73ஐயும், அதே மாதிரி இந்த 10ஐயும் அந்த 217ஐயும், கீழே இருக்க அந்த 2 டேமையும் நேராகவே பெருக்கி எழுதிடணும். இதுதான் குறுக்கு பெருக்கல், ரொம்ப சிம்பிள். கீழே இருக்க டேமையும் அந்த 73ஐயும் 10ஐயும் இந்த 217ஐயும் கீழே இருக்க 2 டேமையும் எழுதிடணும். நடுவில் ஒரு மைனஸ்னால மைனஸ் போட்டேன். இது ரெண்டையும் கழிச்சா -637 / 210. நமக்கு கலப்பு பின்னத்தில் தான் ஆன்சர் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இதையும் கண்டுபிடிக்கணும். 637 உள்ளே போட்டுட்டேன், 210 வெளில போட்டேன். ஸோ நான் 3ஆல் போட்டால் எனக்கு என்ன வரும், 630ன்னு வருமா. பேலன்ஸ் ஒரு 7 இருக்குது. இப்போது இந்த மீதியாக வந்து 7 மேலே எழுதிடணும். நமக்கு கிடைச்ச அந்த 3 சைடில் எழுதிடணும். எதால் வகுத்தீங்க, 210, அதை கீழே எழுதிடணும். இதுதான் ஆன்சர். ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதை விட்டுறக்கூடாது. அடுத்த சம் என்னென்னு பார்ப்போமா. ஸோ இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது போர்ட் மேக்ஸ் ரூலை தான் யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன், போர்ட் மேக்ஸ் ரூல் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராக்கெட் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் ப்ராக்கெட் இருக்கிறது இங்கே மட்டும்தான். ஆனால் இதை என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற டேமை நான் கண்டுபிடிக்கணும். அப்போது நான் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது டிவைட். ஸோ நான் டிவைடை ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்போது 79 கீழே எழுதிக்கிறேன், ஏன்னா அதுக்கு தானே முக்கியத்துவம், அதனால் 79. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு 4ன்னு தனியாக எழுதிக்கிறேன். டிவைடை முடிச்சுட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். = 512. இப்போ இதையும் கட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 128ன்னு வருமா. ஓகே, இந்த 79 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல போயிடும். சரியா? அப்போது அந்த 79 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட்டா 128
இன்ட்டு 79ன்னு வருமா? சூப்பர். இப்போ ரெண்டையும் பெருக்கும். இந்த இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 968ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா எனக்கு என்ன வரும்னா 10,112ன்னு வரும். இந்த 968 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டா எனக்கு 10,112 ப்ளஸ் 968 ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்? 11,080ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் வச்சு சம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சிங்கிள் கொட்டேஷன்னா டிவைடுன்னு அர்த்தம், டபுள் கொட்டேஷன்னா சீக்வல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சம்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1/5 டிவைடட் பை 1/x சீக்வல்ட்டு 1/x டிவைடட் பை 1/1.25ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துக்கிட்டதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அந்த டிவைடு, அதை நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளேவாக மாற்ற போகிறேன். மல்டிப்ளேவாக மாற்ற ரொம்ப சிம்பிள். அதாவது டிவைடுக்கு இந்த சைடு இருக்கிற டேர்மை தலைகீழ் ஆக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளேவாக மாறிடும். அப்போ 1/5 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி டிவைடுக்கு இந்த சைடு இருக்கிற டேர்ம் தலைகீழ் அமைக்கிறீங்க, இன்ட்டு 1.25ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் பெருக்குனா x/5ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனா 1.25 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இந்த 5 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் x² ஆயிரும். இந்த 5 கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்டில் வேல்யூ இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால கீழே டிவைடட் பை ஒரு 100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 100ன்னு எழுதிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டு போயிடும். இன்ட்டு 5ன்னு போட்டாச்சு. இந்த 125யும் அந்த 5 பெருக்குனா என்ன வரும்? 625ன்னு வருமா? கீழே இருக்க 100 அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு x² வேண்டாம், எக்ஸ் தான் வேணும். அந்த சைடு ரூட் எடுத்தால் 625 25ஆகவும் 100 10ஆகவும் மாறிடும். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ண எனக்கு 5/2ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு ரூட் டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு 3 விஷயம் மட்டும் செக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் ரூட்டா க்யூப் ரூட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டில் எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது. நான் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சேர்த்தே சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். இது வந்து என்னது? ஸ்கொயர் ரூட்டு தான். அப்போது இந்த 383 இந்த டேர்முக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேர்ம் என்னென்னு பாருங்கள். இப்போ 19 ஸ்கொயர் பண்ணால் 361ன்னு வரும், 20 ஸ்கொயர் பண்ணால் 400ன்னு வரும். நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேர்ம் எடுக்கணும், அதாவது 20ன்னு எடுக்கணும். ஒரு வேளை மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய, அதாவது அந்த 19 சூஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், 1.45 மேலே ஒரு பார் கொடுத்துட்டு PQ வடிவத்தில் மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க அந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 45 பார்னால் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த 45 வந்து நிறைய டைம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸை வந்து ஒரு 100ஆல் பெருக்க போகிறேன். அப்போ 100x வருமா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு 100ஆல் பெருக்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டேர்ம் மட்டும் உள்ளே வந்துடும். மற்றதெல்லாம் 45 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்கிற இந்த டேர்மையும் கீழே இருக்கிற இந்த டேர்மையும் கழிக்க போகிறேன். கழிச்சா எப்படி வரும்? 1 - 100 -99xன்னு வருமா? ஓகே, -99xன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த மேலே இருக்க டைம் இதையும் கழிக்கும்போது 144ன்னு வரும், அதாவது -144ன்னு வரும். இந்த 45 எல்லாமே என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். இந்த மைனஸும் கட் ஆயிரும். இந்த 99 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ x = 144 டிவைடட் பை 99ன்னு வரும். இந்த 2 டைமையும் கட் பண்ணால் 16 டிவைடட் பை 11ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 16/11. இந்த ஷேப்பில் தானே கேட்டிருந்தாங்க P/Qன்னு. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா? இப்போ இங்கே நிறைய ரூட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூவை வெளியில் எடுக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 48 வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ 48 ஃபஸ்ட்டு 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடித்தா எனக்கு 24ன்னு வரும். அடுத்து மறுபடியும் 2ஆல் அடித்தா 12ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடித்தா 6, மறுபடியும் 2ஆல் அடித்தா 3ன்னு வரும். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த 2க்கு சேர்த்து ஒரு 2 வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த 2க்கு சேர்த்து ஒரு 2 வெளியில் வரும். இந்த 3 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ √3ஆகவே வரும்.
ஓகேவா? ஸோ இதை மாதிரி எல்லா டேமுக்கும் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட் டேமுக்கு எனக்கு என்ன வருது? 4√3ன்னு வருதா? ஓகே. மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 3 2 2 6 6√3. இங்கே ஆடி ஒரு 3 இருக்குது. அப்போது 6 3 18√3ன்னு வரும். ஓகே. ப்ளஸ் இங்கே 3√3, இங்கே ஆடி ஒரு 2 இருக்குது. அப்போ 2 6 6√3ன்னு வரும். ப்ளஸ் ஸோ இதுக்கு நான் கண்டுபிடிச்சது என்ன? 2 8 8√3ன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ எல்லா டைம்லேயும் √3 இருக்கா? அப்போ பிரச்சனையே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் கூட்டவும் கழிக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு கூட்டி கழிச்சா 0ன்னு வரும். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மில் நமக்கு அப்பர் லிமிட்டில் மைனஸ் வச்ச வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனாக இந்த வேல்யூஸை நான் ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறேன். அது ரொம்ப சிம்பிள். இந்த 2 டேமும் தலைகீழ அப்படியே மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பர் லிமிட்டில் இருக்கிற அந்த மைனஸ் போயிடும். அப்போது இப்படி நான் தலைகீழ எழுதும்போது கீழே இருக்கிற 2 அப்பர் லிமிட் 4, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கொயர்டோட மைனஸ் போய் ப்ளஸ் ஸ்கொயர்டாக மாறிடும். இதே மாதிரி கீழே இருக்கிற டேமுக்கும் அப்படியே எழுதிடணும். 3 அப்பர் லிமிட் 3, மேலே என்ன இருந்துச்சு? -2 இருந்துச்சா? அது வந்து +2ஆக மாறிடும். 2 அப்பர் லிமிட் 2, மேலே இருந்த -3 +3 ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு டேம், வெளியில் ஒரு டேம் வச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நேராகவே பெருக்கிடலாம். அப்போது 2 அப்பர் லிமிட் 8ன்னு வரும். இது 3 பவர் 4 அப்படியே இருக்கும். 4 பவர் 2 அப்படியே தான் இருக்கும். கீழே அதே மாதிரி 3 அப்பர் லிமிட் 6ன்னு வந்துடும். இன்ட்டு 2 அப்பர் லிமிட் 6ன்னு வந்துடும். சரியா? இப்போது இந்த 4ம் இந்த 6ம் கட்டாச்சுன்னா கீழே 6 இருந்துச்சு, அப்போ எக்ஸ்ட்ரா 2 இருந்துச்சா? அப்போ 3 பவர் 2 மட்டும் மீதி இருக்கும். அதே மாதிரி இதுவும் கட்டானா அதுக்கு ஒரு 2 மீதி இருக்கும். ஓகே. 2 ஸ்கொயர், இங்கே 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4, 2 பிறகுனா 64 இருக்குமா? ஸோ 64. கீழே என்ன இருக்குது? 3 ஸ்கொயர்டா? 3 ஸ்கொயர் 9. ஸோ 64/9. 64 உள்ளே போட்டுட்டேன், 9 வெளியில் போட்டுட்டேன். மீதி வரக்கூடிய 1 மேலே எழுதிக்கணும். ஈவாக வரக்கூடிய 7 சைடில் எழுதிக்கணும். நம்ம எதால் வகுத்தோம்? அந்த 9 கீழே எழுதிடணும். இதுதான் ஆன்சர். நாம் அடுத்த சம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா? இப்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 260 104 அப்படின்னு பெரிய பெரிய டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ சிம்பிளிஃபிகேஷனோட ரூலே சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கிறது தான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா A = 260ன்னும் B = 1/104ன்னும் இந்த டேர்ம் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏக்கு பதிலாக 260க்கு பதிலாக ஏன்னு, அப்போது A இன்ட்டு ஏன்னு வருமா? ப்ளஸ் இந்த 104க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் B இன்ட்டு பின்னு வரும். ஓகேவா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இந்த டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வருமா? ஓகே. ஸோ வந்ததை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போது இது என்ன ஆயிரும்? A² ப்ளஸ் B² வரும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். மைனஸ் A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். A² ப்ளஸ் B² மைனஸ் 2AB தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் அதை நான் விரித்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த என்ன பண்ண போகிறேன்? இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். அப்போது A² ப்ளஸ் B², இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -A² மைனஸ் B² ப்ளஸ் 2ABன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் கட்டாயிரும், இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் கட்டாயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2AB. ஓகேவா? 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 260, பிக்கு பதிலாக 104. ஸோ 1/104 அதே எழுதிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா? ஸோ இதையும் அடிப்போமா? ஸோ 52ன்னு வரும். இதையும் கட் பண்ணால் 5ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன? 5 தான் ஆன்சர். ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மில் நமக்கு டாட் வச்ச வேல்யூஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிள். டாட்னால் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 1 டிவைடட் பை அந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும். அதே மாதிரி இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 24ன்னு வரும். ப்ளஸ் 1 டிவைடட் பை அதே மாதிரி இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். ஓகே. ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 120ன்னு வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க டேமுக்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம் எனக்கு 120ன்னு வரும். 6 எதால் பெருக்குனா 120 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20ஆல் பெருக்குனா வரும். 24 எதால் பெருக்குனா 120 வரும்? 5ஆல் பெருக்குனா வரும். 60 எதால் பெருக்குனா வரும்? 2ஆல் பெருக்குனா வரும். 120 1ஆல் பெருக்குனா வரும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு
28ன்னு வரும் டிவைடட் பை 120. ஓகேவா? ஸோ இரண்டையும் கட் பண்ணுவோமா? கட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 7 டிவைடட் பை 30ன்னு வரும். ஓகேவா? ஸோ 7 டிவைடட் பை 30 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 9.6 அப்படிங்கிற டேர்ம் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி 5.4 அப்படிங்கிற டேர்மும் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. சிம்ப்ளிஃபிகேஷனுங்கிற பொறுத்த வரைக்கும் நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணணும். நான் இந்த 9.6க்கு பதிலாக ஏன்னும் அதே மாதிரி இந்த 5.4க்கு பதிலாக பின்னும் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இருக்கிறதுனால A3 மைனஸ் B3 அப்படின்னு எழுதிப்பேன். ஓகேவா? கீழே A² ப்ளஸ் AB ப்ளஸ் இங்கே 2 இருக்கா, அப்போ B² வரும். வேறு ஒன்றும் பண்ணல, 9.6க்கு பதிலாக ஏன்னும் 5.4க்கு பதிலாக பின்னும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ A³ மைனஸ் B³ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா A மைனஸ் B A² ப்ளஸ் AB ப்ளஸ் B². இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க, ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? டிவைடட் பை கீழே இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருந்துச்சு கீழே? A² ப்ளஸ் AB ப்ளஸ் B² இருந்துச்சா? ஓகே. இப்போ என்ன ஆயிரும்? இதுவும் கட் ஆயிரும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? A மைனஸ் B மட்டும்தான் இருக்கும். ஏயோட வேல்யூ 9.6, பியோட வேல்யூ 5.4. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி கழிச்சு எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2ன்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மில் 8988 டிவைடட் பை 8 டிவைடட் பை 4 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 கொண்டு அந்த 8 அடித்து 2ன்னு போட்டுருவாங்க. அந்த 2ஆல் இந்த 8988 வகுத்துருவாங்க. வகுத்து தப்பாக செஞ்சுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இங்கே 2 டிவைட் இருக்குது. ஸோ 2 டிவைடில் எந்த டிவைடை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க? ஏன்னா போட் மேக்ஸ் ரூல் அப்படிங்கிறது டிவைடு தான் ஃபஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நான் எதை பண்ண போகிறேங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு ஏற்படுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? 2 டிவைடையுமே நான் மல்டிப்ளேவாக மாற்றி எழுதிக்க போகிறேன். ஸோ மல்டிப்ளேவாக மாற்றி எழுதும்போது 8 அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? 1/8 மாறிடுமா? அதாவது டிவைடோட தலைகீழ் தானே மல்டிப்ளே. அதே மாதிரி 4ங்கிறது 1/4 மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம அடிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த 4 கொண்டு இந்த டேம் அடிக்கும்போது எனக்கு 2247ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 8ஆல் இந்த டேமை நான் கட் பண்ணும்போது 280.875ன்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் x = 1 + 1 அப்படி சொல்லி கொடுத்து சம் வேல்யூஸ் போய்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக இன்ஃபினிட்டி அப்படிங்கிற டேமை வச்சு முடிச்சிருக்காங்க. இப்போது எக்ஸோட மதிப்பும் தெரியாது, இன்ஃபினிட்டியோட மதிப்பும் ஒரு முடிவிலி மாதிரி அதுவும் தெரியாது தான். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸை அதாவது இந்த ஒட்டுமொத்த டேமோட வேல்யூமே நான் எக்ஸுன்னு வச்சுக்க போகிறேன். ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸோட மதிப்பு என்னென்னு தெரியாது. இந்த கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள், இந்த பெரிய இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு வேல்யூ, அதோட மதிப்பு என்னென்னு தெரியாது தானே. ஸோ = எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? x = 1 + 1/x. இப்போ இந்த எக்ஸை குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா x + 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வருமா? ஓகே. இப்போ இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ என்னவா மாறிடும்? x² = x + 1ன்னு வரும். இப்போது இந்த 2 டேர்மையுமே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டால் எனக்கு என்ன வரும்னா x² - x - 1 = 0ன்னு வருமா? ஓகே. நமக்கு ஒரு சமன்பாடு மாதிரி கிடச்சிருச்சு. இந்த சமன்பாடு ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷினில் 1000 அப்பர் லிமிட் 9ன்னு கொடுத்துருக்காங்க. 1000 அப்படிங்கிறது என்ன எழுதிக்கலாம்? 10^3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக 10^3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மேலே இருக்க 9 அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை 10^24. இப்போ இது ரெண்டையும் பெருக்க எனக்கு என்ன வரும்? 10^27ன்னு வருமா? இப்போ இந்த 2 டைமையும் பெருக்கலாம். ஓகே. டிவைடட் பை 10^24ன்னு வரும். 24 27 கட் பண்ணால் இங்கே ஒரு 3 மட்டும் மீதி இருக்கும். இப்போ 10^3ன்னா 1000 ஸோ 1000 தான் எனது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவேன். எனக்கு ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். A = 1, B = 2, C = 3ன்னு இந்த டேர்ம் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் டைமில் ஏக்கு பதிலாக
ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1 மைனஸ் 2 ஹோல் க்யூப்னு வருமா? ப்ளஸ் 2 மைனஸ் 3 ஹோல் க்யூப் ப்ளஸ் என்ன வரும்? 3 மைனஸ் 1 ஹோல் க்யூப்னு வரும். டிவைடட் பை 9 1 மைனஸ் 2 இங்கே என்ன வரும்? 2 மைனஸ் 3ன்னு வரும். நான் இல்லை 1ன்னு போட்டேன், 3ன்னு வரும் தானே? ஸோ 3. அதே மாதிரி 3 மைனஸ் என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? மைனஸ் 1 ஹோல் க்யூப்னு வரும். ப்ளஸ் இரண்டையும் கழிச்சா என்ன வரும்? மைனஸ் 1 ஹோல் க்யூப்னு வரும். ப்ளஸ் இரண்டையும் கழிச்சா 2 ஹோல் க்யூப்னு வரும். டிவைடட் பை 9 இது ரெண்டையும் கழிச்சா மைனஸ் 1ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சா அதே மைனஸ் 1ன்னு வரும். அது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகேவா? இந்த மைனஸ் 1 இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆக்கிறோம். ஓகேவா? மைனஸ் 1 க்யூப் பண்ணால் மைனஸ் 1ன்னு வரும். ப்ளஸ் அதே மாதிரி மைனஸ் 1 க்யூப் பண்ணால் மைனஸ் 1ன்னு வரும். ஓகே. ப்ளஸ் இந்த 2 க்யூப் பண்ணால் என்ன வரும்? 8ன்னு வரும். சூப்பர். டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 9 2 பெருக்குனா என்ன வரும்? 18ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 2, அதோடு இந்த 8 கழிச்சா 6ன்னு வரும். 6/18 கட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1/3ன்னு வரும். 1/3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 893ன்னு ஒரு நம்பரும் 786ங்கிற நம்பரும் வழக்கம் போல் மாறி மாறி வந்திருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? 893க்கு பதிலாக ஏன்னும் 786க்கு பதிலாக பி இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? a + b த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வருமா? ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது என்ன வரும்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வருமா? டிவைடட் பை இந்த ரெண்டு டைமே அப்படியே எழுதிக்கிறேன், a b. ஓகேவா? ஓகே. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் எல்லாருக்கும் தெரியுமே. என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா? ஓகே, அதை அப்படியே எழுதியாச்சு. மைனஸ் இதில் என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருமா? ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? டிவைடட் பை அந்த ஏபியை அப்படியே எழுதிக்கலாம், டிவைடட் பை ஏபி. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வருமா? ஓகே, ப்ளஸ் 2abன்னு எழுதிக்கிட்டேன். டிவைடட் பை அந்த ஏபியை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. இப்போது இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இதுவும் கட் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 4abன்னு வருமா? அப்போ 4ab டிவைடட் பை ஏபின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஏபியும் கட் ஆயிரும், 4ன்னு வரும். அப்போ 4 தான் எனது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் ப்ராக்கெட்குள்ளே 256 அதுக்கு மேலே 0.16 இதை பார்த்ததுமே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க? பயந்துருவாங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேமை ஒரு சின்ன டேமாக மாற்ற போகிறேன். அதுக்காக 4ஆல் வகுப்போம். 64ன்னு வரும். மடி 4ஆல் கட் பண்ணால் 16, மதுளி 4ஆல் கட் பண்ணால் 4ன்னு வரும். மொத்தம் அப்போ 4/4 அப்படிங்கிறது என்னது? 256ஓட வேல்யூ. மேலே என்ன இருக்கும்? 0.16ன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த 16ஐயும் பிரிப்போம். 16 அப்படிங்கிறது என்ன வரும்? 4, மடி 4ஆல் கட் பண்ணால் 4 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் என்னது? 16. ஸோ 4 ஸ்கொயர் அப்பர் லிமிட் 1/18ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது இது ரெண்டையும் பெருக்குவோம், இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்னா 4 அப்பர் லிமிட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.64ன்னு வரும். இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனா 4 அப்பர் லிமிட்டில் என்ன வரும்னா 0.36ன்னு வரும். ஓகேவா? கீழே இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேலே இருக்க அந்த 2 பின்னங்களையும் கூட்டிடலாம். அப்போ மேலே இருக்க 2 பின்னங்களையும் கூட்டினா எனக்கு 1ன்னு வரும். 4/1ன்னா என்ன? 4ன்னு அர்த்தம். அப்போ 4 தான் ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் சம் டேர்ம் கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேர்மில் மேலே பாருங்கள் -2/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த உள்ளே இருக்க டேமை தலைகீழ மாற்றி எழுதிக்கங்க. 216 டிவைடட் பை -1ன்னு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற மைனஸ் இல்லாமல் போயிடும். ஸோ 2/3ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த கீழே இருக்கிற மைனஸை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா -216 2/3ன்னு வந்துடும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த 2/3ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை எனக்கு தேவையான மாதிரி மாற்றிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 அப்பர் லிமிட் 1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், √2ன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 அப்பர் லிமிட் 1/3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு அர்த்தம். நமக்கு என்ன இருக்குது, 2/3 தான் இருக்குது. அப்போது கியூப் ரூட் ஆஃப் 216 வெளியில் என்ன வரும், அந்த ஸ்கொயர்ட் மட்டும் இருக்கும். அதாவது 2 × 1/3 தான் என்ன சொல்லுவோம், 2/3ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 1/3ஓட வேல்யூ தான் நான் உள்ளே எழுதியிருக்கேன். இப்போது மைனஸ் போட்டுக்கணும், நான் போடாமல் விட்டுருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, மைனஸை மறக்காமல் போட்டுருங்க. இப்போது 216 கியூப் ரூட் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது முதல்ல 6ஆல் அடித்தா 36, மறுபடியும் 6ஆல் அடித்தா 6ன்னு வரும். அப்போது 6 கியூப் தான் 216. அப்போ 3 6க்கு சேர்த்து ஒரு 6 வெளியில் எடுத்துடலாம். நமக்கு என்னது, மைனஸ் தானே. ஸோ -6ன்னு வரும். ஓகேவா. இப்போ எனக்கு ஸ்கொயர்டு -6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், +36ன்னு வருமா. ஓகே, அப்போ 36 தான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ இந்த சம்மில் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், அதே மாதிரி இதையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 144ஓட அந்த 1 பெருக்குனா 144 ப்ளஸ் அந்த 25 169ன்னு வரும். ஓகேவா. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் இதையும் பெருக்குனா 12 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வருமா. ஓகே, 12 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 12ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது 169 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 13ஓட ஸ்கொயர் வேல்யூவா. சூப்பர். அப்போ 13 எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி 144ங்கிறது 12ஓட ஸ்கொயர் வேல்யூ, அதனால் 12ன்னு எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் 12 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 12. இந்த 12 இந்த 12 கட் ஆயிரும். இந்த எக்ஸை வச்சுட்டு இந்த 12 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 13 - 12, அப்போ 1ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ என்னது, 1 தான் ஆன்சர். அடுத்த சம் என்னென்னு பார்க்கலாமா. இப்போ இந்த சம்மில் 2 அப்பர் லிமிட் எக்ஸ் ப்ளஸ் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். அதே மாதிரி 4 அப்பர் லிமிட் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. 4 நான் 2ஆக மாற்றுறதுக்கு 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ 2 ஸ்கொயர் அப்பர் லிமிட் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்கணுமா. அப்போ 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் இந்த 2 டைமையும் பெருக்கணும் என்ன வரும், 2x ப்ளஸ் 4ன்னு வருமா. ஓகே, கீழேயும் சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்க டேமை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் என்ன வரும், 2x ப்ளஸ் 4ன்னு வரும். ஓகேவா. ஸோ நான் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன், நம்பர் வேல்யூவில் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போது இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிடுவோம், இந்த 4 இந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ 2x - x ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 13 - 4ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சா x ஈக்குவல் 9ன்னு வரும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்க்கலாமா. இந்த சம் மாதிரியே ஆல்ரெடி ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். எங்களுக்கு வந்து கான்செப்ட்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் இந்த சம் தான் சால்வ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா இதில் இருக்க இந்த சீக்வன்ஸை பார்த்துக்குங்க. 1 √2 √2 √3 இந்த மாதிரி சீக்வன்ஸாக வருதா. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால், இதே அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு டேமையும் லாஸ்ட் டேமையும் என்ன பண்ணிடணும், நீங்கள் கழிச்சிடணும். அவ்வளோதான். அதாவது லாஸ்ட் டேம் என்னது, √100 தானே. √100 மைனஸ் ஃபஸ்ட் டேம் √1. √100 வெளியில் எடுக்கும்போது, ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 10ன்னு வரும். 1 வெளியில் எடுத்தால் 1 தான். அப்போ -1 ஈக்குவல் 9ன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான மெத்தடு. ஸோ எனக்கு கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த முதல் டேமை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன், √1 ப்ளஸ் √2. ஸோ கீழே இருக்கிற டேமுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேல்யூ, அதாவது கீழே ப்ளஸ் இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டாக மைனஸ். ஸோ √1 மைனஸ் √2 டிவைடட் பை √1 மைனஸ் √2. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சம்மையை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். என்ன சால்வ் பண்ணியிருந்தோம், கீழே இருக்க பாருங்கள், a + b a - b மெத்தடில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போனா a² - b² போடணும். அப்போலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் முதல் சம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மேலே இருக்க 2 டேமை எப்பவும் போல் பெருக்கிடுங்க. அப்போ √1 மைனஸ் √2ன்னு வந்துடும். கீழே இருக்க 2 டேம் பொறுத்த வரைக்கும் இதை பார்க்க எப்படி இருக்குது, a + bன்னு மாதிரி இருக்கா. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள டேம் பார்க்க a - b மாதிரியே இருக்குது. அப்போது a + b a - b இதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னேன், a² - b²ன்னு சொன்னேன்னா அதே மாதிரி இது என்ன பண்ணுங்க, ஏக்கு பதில் என்ன பண்ணணும், √1 ஸ்கொயர்டு மைனஸ் √2 ஸ்கொயர்டு. ஓகேவா. √1 ஸ்கொயர்டு மைனஸ் √2 ஸ்கொயர்டுன்னு வரும். ஓகேவா. ஓகே, இப்போ மேலே இருக்க டேமை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது √1 மைனஸ் √2 அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் கீழே இருக்க டேம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா
1ன்னு வரும். மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 2ன்னு வரும். கீழே இருக்க 2 டேர்மையும் கழிச்சா எனக்கு -1ன்னு வரும். -1 அப்படியே மேலே கொண்டு போகும்போது -√1 ப்ளஸ் √2ன்னு வரும். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்முக்கான வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1 டிவைடட் பை √1 ப்ளஸ் √2க்கு எனக்கு என்ன வந்திருக்கு, -√1 ப்ளஸ் √2ன்னு வந்திருக்கு. அதேமாதிரி அப்போ ரெண்டாவது இருக்க டேர்முக்கு எப்படி வரும், அதே தான் வரப்போகுது. முதல்ல ஒரு மைனஸ் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி மூணாவது இருக்க டேர்முக்கும் அதே தான் வரும், முன்னாடி ஒரு மைனஸ் வரும். அப்போ எல்லா டேர்மையும் அப்படியே எழுதிப்போமா? முதல்ல இருக்க டேர்முக்கு நான் கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது இருக்க டேர்முக்கு -√2 ப்ளஸ் √3 எழுதிக்கிட்டேன். மூணாவது இருக்கிற டேர்முக்கு -√3 ப்ளஸ் √4 எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சுட்டு கடைசி இருக்க டேர்முக்கு எப்படி வரும், -√99 ப்ளஸ் √100ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணணும், வரணும். ஓகே, இப்போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கட் ஆயிரும், இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக மைனஸ் வந்திருக்கணும், அதுவும் கட் ஆயிரும். அந்த மாதிரி இந்த 99 வரைக்கும் கட் ஆயிரும். இந்த 100 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இந்த √1 பேலன்ஸில் இருக்கும், அதாவது -√1. அப்போ 100 √2 வெளில எடுத்தால் 10ன்னு வரும். இந்த -√1 அப்படியே எழுதிக்கிறேன். -√1 ப்ளஸ் √1 ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டையும் கழிச்சா 9ன்னு வரும். இதுதான் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாத சம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சம்மை பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மறுபடியும் புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல தான் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.